வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. எங்களுடைய பையன் சாய்குட்டிக்காக ஒரு சேனல் நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட பேரு மிஸ்டர் சாய்குட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லயே தீம் செட்டப்ல எடுக்கக்கூடிய போட்டோஷூட், ப்ரொஃபஷனல் போட்டோஷூட், எஜுகேஷனல் பர்பஸான வீடியோஸ், அப்புறம் சாய்குட்டியோட ஃபன்னி மொமெண்ட்ஸ், அவனுக்கு நாங்க போடுற காஸ்டியூம்ஸ், அப்படி இப்படின்னா அவன் பண்ற நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் அந்த சேனல்ல காத்துட்டு இருக்கு. அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன். மறக்காம கிளிக் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை என்னுடைய பையன் மிஸ்டர் சாய்குட்டி சேனலுக்கும் நீங்க கொடுப்பீங்க நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் தொழிகளே. இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபியில் பிரெட் வச்சு ஒரு சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக டயட் இருக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பிரெட் எடுத்துக்குவாங்க. எதனால் எடுத்துக்கிறாங்க, பிரெட் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்ம பிரெட் சாப்பிட்றோம். ஆனால் எந்த வகையான பிரெட் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். பிரெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது. இதை நம்ம அதிகமாக உட்கொள்ளும் போது அந்த கார்போஹைட்ரேட் கொழுப்பாக மாறி நம்ம உடலில் சேருது. மைதா பிரெட்டை அவாய்ட் பண்ணிட்டு சில வகை தானியங்கள், அதாவது ஓட்ஸ், கோதுமை, அதில் செஞ்ச பிரெட்டை நம்ம சாப்பிடலாம். இது மூலமாக நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள் கிடைக்கும். கோதுமை பிரெட்டில் நிறைய நார்ச்சத்துக்கள், விட்டமின்கள், தாதுக்கள் இருக்கிறதுனால இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை குறைக்குது. கோதுமை பிரெட்டில் லோ கேலரி இருக்கிறதுனால உடம்புல கொழுப்பு சேராமல் தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் குடல் இயக்கங்களையும் இயல்பாக்குது. இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால 2 பிரெட் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிற ஃபீலிங் கிடைக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோதுமை பிரெட்டை எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இந்த சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இது வந்து 3 பிரெட்டுக்கு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் ஒரு 80 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வேணான்னு நினைக்கிறவங்க நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்ல ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இந்த பிரெட்டை டிப் பண்ணிவிட்டு அப்படியே தோசைக்கல்ல போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் நெய் எடுத்துட்டு இது மேலே எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். இதை திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரெட் சாண்ட்விச் ரெடி. டயட் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை சாப்பிடணுன்ட்டு இல்லை, எல்லாருமே இதை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஹெல்த்தியும் கூட. பால், முட்டை இதெல்லாம் சேர்றதுனால குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.